ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலும் யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியா ஒரு பாலைவன சோலையாக இயேசு கிறிஸ்துவினுடைய வனாந்தர பயண வாழ்விலே சற்று இளைப்பாறும்படி அவரை ஏற்றுக்கொள்ளும் சோலைகளாக சில உள்ளங்கள் அங்கே காணப்பட்டபடியினாலே அந்த பெத்தானியா வீட்டிற்கு அவர் வந்திருந்த பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார் என்று சொல்லி இந்த பகுதியில் யோவானிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த 2 பேருடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், கிறிஸ்துவை இன்றைக்கு வாழ்வில் காட்டுகிறதற்கு மிகவும் குறைந்த மக்களே காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்வில் காட்டுகிறதற்கு மரியாள் அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிற அளவிற்கு, தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிற அளவிற்கு அவரை தொட்டு அவருடைய காரியங்களை அவரிடத்தில் அவரை தொட்டாலும் அவருடைய மனதும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய அன்பிலே இணைந்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு யூதாஸ் காரியோத்து ஆண்டவரை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க ஏராளமான பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதன் லாபத்தினால் பைகளை நிறைக்கிறவர்களும் அநேகம் பேர் காணப்படுகிறார்களே ஒழிய, இன்றைக்கு அவரை தொட்டு முத்தமிடுகிறவர்கள், அவருடைய இருதயத்தில் அவரோடு கூட இணைந்தவர்களாக, கிறிஸ்துவோடு கூட இணைந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை எதற்காக முத்தம் செய்கிறோம்? அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரமா? அவரிடத்திலிருந்து அவரை தொழுது கொள்கிறதினால் லாபம் சம்பாதிப்பதற்கு மாத்திரமா? அவருக்கு காணிக்கையை கொடுப்பதினால் கொசுவை போல அவரை நாம் முத்தம் செய்து அவரிடத்திலிருந்து இரத்தத்தை உரிந்து கொள்ளுகிறதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோமா? இல்லை என்றால் உண்மையிலேயே அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் அன்பு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோமே, அந்த அன்பை செலுத்துகிறோமா என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்கிறதற்கு இந்த வேத பகுதி நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சிலரோ யூதாஸ் காரியத்தை என்றவுடனே முகம் சுளிக்கிறார்கள். கிறிஸ்துவினுடைய கதையை முடித்த ஒரு வீரனாக சிலர் அவரை சித்தரிக்கிறார்கள். சிலர் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த போதும் அவர் மேசியாவாக இருந்தால் தப்பிக்கொள்ளுவார் என்ற துணிவுடன் செய்ததாக கூறுகிறார்கள். சிலரோ இயேசுவை தமது ஆராய்ச்சி கண்ணால் ஆராய்ந்து அவர் பொய் மேசியா என நிச்சயித்த பின் காட்டி கொடுத்தான் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் இப்படி பல காரியங்களை சொல்கிறார்கள். சிலரோ அவன் காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்தான் என்பர். சிலரோ கிறிஸ்து தமது திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு ஏற்பட காட்டி கொடுத்தான் என்று சொல்லியெல்லாம் அநேக கருத்துக்களை கிறிஸ்துவோடு கூட தொடர்பில்லாமல் அவர் வாழ்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவனோ முத்தமிடுகிறான். ஆண்டவரை தொட்ட போதிலும் அவனுடைய இருதயம் அவரோடு கூட ஒரு இணைப்பில்லாதபடி இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படியும் தீர்க்க தரிசனங்களால் உரைக்கப்பட்ட ஒருவனாக மாறிவிட்ட அந்த யூதாஸ் தனது வாழ்க்கையை இழிவான நிலையில் வாழ்ந்து முடித்ததை சங்கீதம் 41:9 பார்க்கிறோம். சகரியா 11:12, 13 பார்க்கிறோம். மத்தேயு 20:18 தனக்குத்தானே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் தெரிந்தெடுத்து கொண்டான். அப்போஸ்தலரிலும் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவனை பொறுத்தவரையில் நற்குணங்கள் எதுவும் இல்லை. அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை சுமக்கிறவனாய் அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடியினாலே கிறிஸ்துவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று சொல்லி அவன் விலை பேசி
30 வெள்ளி காசுக்கு அவரை அந்த சமயத்திலிருந்து விலை பேசின நேரத்திலிருந்து அவரை காட்டி கொடுப்பதற்காகவே அவன் அலைந்து கொண்டிருந்தான். அவன் திருடனாய் இருந்தான் என்று யோவான் 12:6 சொல்லுகிறது. பிசாசின் ஆவி நிறைந்தவன் என்று சொல்லி யோவான் 17:12 சொல்லுகிறது. பிசாசின் சொரூபமாகவே இருந்தான் என்று யோவான் 6:70 சொல்லுகிறது. கேட்டின் மகன் என்றும் கிறிஸ்து அவனை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டமிட்ட சாத்தானுடைய ஒரு ஆயுதமாக விளங்கினான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து சீடனாக சேர்க்கவில்லை, வந்து சேர்ந்து கொண்டான். கிறிஸ்து அவனை பற்றி நன்கு அறிந்திருந்தும் வேண்டுமென்றே தம்முடைய அப்போஸ்தலர்களில் அவனை ஒருவனாக்கினார். தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமல்லவா? இருப்பினும் ஒருபோதும் கிறிஸ்து அவனிடத்தில் ஒரு நாளும் ஒரு பகையும் கூட காட்டலை. இறுதி வரை அன்பை பொழிந்தார். 12 கூடை நிறைய அவர் எடுத்து கொடுக்கும் பொழுது அவனுக்கும் ஒரு கூடையை, அற்புதங்களின் கூடையை அவனுக்கும் எடுத்து கொடுத்தார். இறுதி வரை அன்பை பொழிந்தார். கடைசி விருந்திலும் அதை நிரூபித்தார். அவனது கால்களையும் கூட அவர் கழுவுவதற்கு அவர் தயங்கவில்லை. முதல் துணிக்கையை கொடுக்கவும் அவர் மனம் வைத்தார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எனினும் அவனுடைய மனதில் ஒரு மாற்றம் கூட வரல. கால்களை கழுவின போதிலும், முடிவு பரியந்தமும் அன்பு வைத்திருந்த போதிலும், முதல் துணிக்கை அவனுக்கு கொடுத்திருந்த போதிலும், அவன் அவரை எப்படியாயிலும் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய அன்பு அவனுடைய இருதயத்தை தொட முடியாத அளவிற்கு அத்தனையாய் இருதயத்தை கடினமுடையவனாக வைத்து வாழ்ந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரை தொட்டான், அவரை முத்தமிட்டான். ஆனாலும் அவனுடைய மனதினால் அந்த கிறிஸ்துவை, அந்த அன்பின் சொருபியை முத்தமிடுகிறதற்கு அவன் ஒருபொழுதும் விட்டு கொடுக்காதவனாக வாழ்ந்ததின் நிமித்தமாக இறுதியில் ஒரு மனநோவு ஏற்பட்டவனாக காசை வீசி எறிந்துவிட்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் விரும்பிய நரகை அவன் மணந்து கொண்டான். சிலர் இவனை சாத்தானுடன் ஒப்பிட்டு விளக்குகிறதும் உண்டு. ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் குற்றமற்றது என்பதை அவன் வாயினாலே அவனை தேவன் அறிக்கையிடை செய்தார். மத்தேயு 27:4 சொல்லுகிறான். குற்றமில்லாத ஒருத்தரை நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்கிறான். கேரியோத் என்னும் இடத்தில் பிறந்த அவன் பெயர் யூதாஸ். அவன் சீமோனின் உடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து என்று சொல்லப்படுகிறது. தேவனின் துதி என்பது அவனுடைய பெயருக்கு அர்த்தம். கர்த்தரின் அண்மையில் அவரது நிழலில் இருந்தும் இவன் எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட தூரத்திற்கு சென்று விட்டான் பாருங்கள். நரகமும் சொர்க்கமும் என்றும் சந்திப்பதில்லையே. பண ஆசை கர்த்தரை காட்டி கொடுக்க கூட தயங்காது. அதற்காக வஞ்சக முத்தமிடவும் துணிந்து எந்த காரியத்தையும் செய்யவும் அது விட்டு கொடுத்து விடும். மனம் வருந்துதல் ரட்சிப்பு அல்ல. மனம் வருந்தினான், ஆனால் தேவனிடத்தில் திரும்பினால்தான் ரட்சிப்பு. வாய்ப்புகள் பல கொடுக்கப்பட்ட பிறகும் மனம் திரும்பாமல் போன அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பின் திருஷ்டாந்தமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை விற்று பணமாக்க துணிந்தான். அப்பணம் அவனுக்கு கூட அது உதவாமல் அது போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல பதவியெல்லாம் அவனுக்கு இருந்தது. அது அவனுக்கு பரலோகம் சொல்லுகிறதற்கு அவனுக்கு அது உதவி செய்யலை. ஒருவேளை இவன் அப்போஸ்தலனாக இருந்தபடினால ஞான ஸ்நானம் கூட எடுத்திருக்கக்கூடும். அப்போஸ்தலன் அல்லவா? அந்த சடங்காச்சாரம் கூட அவனை காப்பாற்ற முடியலை. அப்போஸ்தல பதவி காப்பாற்ற முடியல, சடங்காச்சாரம் காப்பாற்ற முடியல. கர்த்தருடைய அன்பில் அவருடைய நிழலிலிருந்து அவரோடு கூட தூங்கியும் அவரோடு கூட சாப்பிட்டும் அவரோடு கூட அந்த தாளத்தில் கையிட்டு சாப்பிடுகிற எல்லா உரிமைகளை பெற்றிருந்த போதிலும் கூட அவனுக்குள்ளாக இருந்த அந்த பண ஆசை நிமித்தமாக கிறிஸ்துவனுடைய இருதயத்தோடு கூட இணைக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே அவனுக்கு கிடைக்கப்பட்ட பரிசு ஒரு கல்லறை தான். உலக பண ஆசை கல்லறை தோட்டத்துக்கு வேணால் பரிசை தரக்கூடும். ஆனால் அவனோ நரகத்திற்கு சென்று விட்டான். பெயர் தேவனின் துதி, பெயர் அழகான பெயர். ஆனால் அவன் சாத்தானை துதிக்கிறவனாக மாறி போய்விட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ பெயர்களோ அல்லது நம்முடைய வகிக்கிற பதவிகளோ, சபைகளில் வகிக்கிற பதவிகளோ, அல்லது நாம் மிகவும் ஆலய பிரகாரங்களிலே ஆலய காரியங்களிலே மிகவும் நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு காரியமோ, எந்த ஒரு சடங்காச்சாரமோ நம்மை பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. முத்தமிடுகிறவர்களாக காணப்படலாம்,
ஆனால் நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் இசைந்திருக்கிறதா? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க முடியும். அந்த மரியாள் அவளுடைய பாதத்தை முத்தம் செய்கிறவளாக, தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறவராக அத்தனையாய் அன்பு செலுத்தினதை பார்க்கிறோம். ஆனால் யூதாசோ ஆண்டவர் முத்தமிட்ட போதிலும் சிநேகிதனே என்று அழைத்தாலும் கூட அப்போஸ்தல பதவியோ அவனுடைய காரியங்களோ அவனுடைய சடங்காச்சாரத்தில் எல்லா காரியங்களையும் செய்த போதும் கிறிஸ்துவோடு கூட நிழலை போல வாழ்ந்த போதிலும் கூட ஒரு ட்ரெஷரர் என்கிற ஒரு பதவியை வகித்த போதிலும் கூட அது அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியலை. நரகத்தை பரிசாக பெற்றுக்கொண்டான், நாண்டு கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எத்தனையாய் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தேவனின் துதி என்று பெயரை கொண்டவனுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே, பெயர் காப்பாற்ற முடியவில்லையே. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். உம்மோடு கூட இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். உம்மை நேசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை விரும்புகிறோம் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை என் கிறிஸ்து நமக்கு பரிசாக தர முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே கிருபை அளிப்பாராக. ஆமென். என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க.